கிளியர் பண்ணியிருக்கேன். எனக்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் கிடச்சிருக்கு. என்னோட இந்த வெற்றிக்கு முதல் காரணம் என்னோட அப்பா தான். அவங்களுக்கு நான் இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். என் அப்பா இல்லாமல் இந்த இடத்துல என்னால் வந்திருக்க முடியாது. என்னை எப்போவுமே எந்த ஒரு டிமோட்டிவேட்டுமே பண்ணாமல் உன்னால் முடியும்னு சொன்னது என்னோட அப்பா தான். இந்த ஏஎஃப்ஓ அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்னோட அப்பா தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் நான் என்னோட அம்மாவுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். என்றைக்குமே நான் என் அம்மா கிட்ட சொன்னதில்லை. நீங்கள் தான்மா என்னோட ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். உங்களுக்கு தெரியாத விஷயம் நீங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் தான் என்னை நிறையா மோட்டிவேட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் என்னை பேங்கிங் எடுக்க சொல்லி சொன்னது. நான் டிஎன்பிஎஸ்சி தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவங்க தான் என்ன சொன்னாங்க, நீ பேங்கிங் படி, உனக்கு மேக்ஸ் நல்லா வருது அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. ஸோ அதை சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். அக்ரியாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், சுரேஷ் அகாடமியாக இருக்கட்டும், எல்லாமே அப்பா தான். அக்ரி படின்னு சொன்னதும் அப்பா தான். சுரேஷ் அகாடமியில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணதும் அப்பா தான். எல்லாமே இந்த ஏஎஃப்ஓ அப்படி ஆர்த்தி அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி என்னோட அப்பா தான் இருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்கள பெருமைப்படுத்திட்டே நான் நினைக்கிறேன். என்னோட தங்கச்சி அவங்களும் இப்போது பேங்கிங் ஏஎஃப்ஓ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களும் சக்ஸஸ் ஆவாங்க. நான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, நான் நிறையா ஃபெயிலியர் பார்த்து தான் இந்த சக்ஸஸை எனக்கு கிடச்சிது. நான் எடுத்தோடனே நான் சக்ஸஸ் அடையலை. நான் நிறையா ஃபெயிலியர் பார்த்தேன். இந்த பேங்கிங்கில் நம்ம நிறையா ஃபெயிலியர்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். யாரும் ஹோப்பை இழந்துடாதீங்க. நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். April 1 உங்களுக்கான நாளாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் மகன் வந்து பிஎஸ்சி அக்ரி முடித்த உடனே சரி அடுத்து என்ன படிக்க வைக்கிறதுன்னு நான் யோசித்தேன். என் பொண்ணு கொஞ்சம் மேக்ஸ் நல்லா வரும். அதோட நான் பார்த்தேன், சரி நீ வந்து சுரேஷ் அகாடமியில் வந்து ஒரு பேங்கிங் எக்ஸாம் எழுதுமா அப்படின்னு சொன்னேன். சரிப்பான்னு சொல்லிட்டு மகன் வந்துச்சு. இங்கே வந்தவொடனே பயந்துருச்சு. பஸ் ஸ்டாண்டில் இறங்கினவுடனே அழுதுருச்சு. நான் வந்து எனக்கு பயமாக இருக்குப்பா படிக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து படிக்கலைன்னா நான் இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டேன். நான் ஃபஸ்ட்டு நாள் வந்து ஆட்டோவில் ஏற்றி வாசலே விட்டுட்டு வேறு இடத்துல உட்காந்து அழுகுது, படிக்க மாட்டேன்னு சொல்லுது, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதோட சரி அது வந்து படித்து ஓரளவு நல்லபடியாக படித்து இந்த மகன் வந்து இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு ஒரு அரசு துறையில் வேலைக்கு சேர்றதுக்கு இந்த சுரேஷ் அகாடமியும் நம்ம சார் ராஜா சார் நான் பார்த்ததில்ல, அவரா சார் அடிக்கடி ராஜா சார் தான் எனக்கு வந்து எல்லா இதுவும் கைட் பண்ணி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாருன்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப நன்றி. மற்ற சுரேஷ் அகாடமியில் அனைத்து ஊழியர்களும் என் மகளை இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.